ஆனால் ஞானம் கூப்பிடும்போது நீங்கள் ஞானத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் அதற்கான பலனை சொல்லுது. ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி, தீர்க்காயுசு, செல்வமும் கனமும், அடுத்து சமாதானமும், அதன் வழிகள் எல்லாம் இனிதானவைகள். அதில் புரட்டி இல்லை, விபரீதம் இல்லை. கர்த்தர் ஞானத்தின் மூலமாய் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துக்குள்ள புரட்டு கிடையாது, விபரீதம் கிடையாது, குறுக்கு வழி கிடையாது. அது நீதியின் பாதையில் சரியான ரூட்ல உன்னை நடத்தி சென்று கொண்டு போய் கர்த்தர் உன்னை எங்க கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரோ, எங்க கொண்டு போய் நிப்பாட்ட நிற்கிறான்னு சொல்லவா? எங்க தெரியுமா கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு? சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து, எளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து, அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் மிகப்பெரிய பணக்காரர்களோடும் மிகப்பெரிய தொழில் அதிபர்களோடும் மிகப்பெரிய வியாபாரிகளோடும் உங்களை சம்பந்தப்படுத்தபடிதான் தேவன் உங்களுக்கு எனக்கும் மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு.